வணக்கம் நண்பர்களே. ஆழ் மனதின் அற்புத சக்தி 2ஆம் நாள் நம்ம படிப்போம், பார்ப்போம். நீங்க ஆழ் மனதுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதுதான் நடக்கும். நீங்க நல்லதை நினைத்தால் உங்கள் ஆழ் மனதும் நல்லதையே கொடுக்கும். உங்களுடைய வெளி மனம் ஒரு வாயில் காப்பான் போலது. ஆனால் வெளியில் இருந்து தூண்டக்கூடிய செயலை அப்படியே ஆழ் மனசு ஏத்துக்கும். அதனால நீங்க ஆழ் மனசுக்கு நல்லதையே நீங்க கட்டளை இடுங்கள். நல்லதை கட்டளை இடுறதுன்னா, நான் நல்லதை செய்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஆழ் மனசுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதுவாக நீங்க மாறி விடுறீங்க. அதனால நீங்க எப்பொழுதும் நல்லதையே நினைங்கள். அதுவே உங்க வாழ்க்கையாக மாறும். அதனால நல்லதை நீங்க நினைக்கணும், நல்லதை உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செயல் எல்லாம் உங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும்னா நீங்க உங்க ஆழ் மனசுக்கு நல்ல கட்டளை இடுங்கள். உங்கள் வெளி மனசுல தூண்டுறத நீங்க ஆழ் மனசுக்கு சொல்லிட்டீங்கன்னா அது நல்லது கெட்டது எதுவும் ஆழ் மனசுக்கு தெரியாது. அதனால உங்க ஆழ் மனசுக்கு நல்லதை கட்டளையிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். நீங்க எப்பயுமே தீயதை கட்டளையிட்டீங்கன்னா தீயது நடக்கும். அதனால நம்ம ஆழ் மனசுக்கு எப்படி கட்டளையிடணுங்கிறதுக்கு பயிற்சி செய்யணும். அதை பயிற்சி செஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எந்த சூழ்நிலையிலும் யாரை பார்த்தாலும் எது நடந்தாலும் நல்லவையாக பாசிட்டிவாக திங்க் பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடந்து தீரும். அது உங்க வாழ்க்கையில் நல்லதாகவே கிடைக்கும் என்பதை நீங்கள் ஆழ் மனதுக்கு கட்டளை இடுங்கள். அதை நீங்க ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதனால ஆழ் மனசுக்கு எப்பயும் கட்டளையிட்டாலும் நல்லவையே கட்டளையிட வேண்டும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.